வணக்கம் நண்பர்களே, தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பட்டுப்புழு வந்து பார்த்திங்கன்னா 8 இரைகள் சாப்பிட்டு முடிச்சிருச்சு வெற்றிகரமாக. இன்னும் வந்து 4 இரைகள் இருக்குது. அதாவது 2 நாள் கால அவகாசம் இருக்குது நண்பர்களே, பட்டுக்கூடுகள் கட்ட ஆரம்பிப்பதற்கு நம்மளுடைய நாள் கணக்குப்படி. ஆனால் பட்டுப்புழு எந்த மாதிரி எடுத்துக்கிறதுன்றதை அதுதான் டிசைட் பண்ணும். இன்னொரு இறை சேர்த்து சாப்பிட்டா தான் நாட்கள் தள்ளி போனாலும் போனதான் நண்பர்களே. அது இருக்கக்கூடிய கிளைமேட்டை பொறுத்து அதை எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெருக்கடியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பிரித்து சரியான இடைவெளி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இடைவெளி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பட்டுப்புழு வளர்ச்சி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்ன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. பார்த்தீங்க அப்படின்னா பட்டுப்புழு வளர்ப்பிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 நாள் மிக வந்து ரொம்ப கடுமையான நாள் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய பெண்டை கழட்டி விட்டுரும், இடுப்பு எலும்பை எண்ணுற அளவுக்கு வேலை வந்து இந்த பட்டுப்புழு வந்து வாங்கிடும். 150 முட்டை தொகுதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் கம்பல்சரி வேலை பார்க்குற மாதிரி ஆகிடும். 300 முட்டை தொகுதிக்கு 4 பேர் வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சலிப்பு இல்லாமல் வேலை பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து இதில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம கொண்டு வர முடியும் நண்பர்களே. இந்த 6 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான வேலைப்பாடுகள் இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் இருக்குது. புதுசாக வர்ற நண்பர்கள் யாருன்னாலும் சரி, விவசாயத்தில் முன் அனுபவம் இல்லாத நபர்கள் இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் வந்து ஈடுபடுவது மிக மிக கடினம்ன்றதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 நாட்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோயுமே வந்து தாக்காத அளவுக்கு நம்மளுடைய ஷெட்டில் ஆரோக்கியமான வந்து நம்ம வளர்த்துட்ருக்கோம். இயற்கையும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு பண்ணிகிட்ருக்க நண்பர்களே. வேறு என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலைகள் நம்ம தோட்டத்தில் தலைகளை வெட்டி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா 6 நாட்களில் தான் நம்மளோட தோட்டத்தில் வேகமாக வந்து தலைகள் வந்து காலியாகும். கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் காலியாகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த 6 நாட்கள்லேயும் இப்போது இந்த 6 நாட்களில் நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடியொட்டி நம்ம கவாத்து எடுக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு தேவையில்லாத குச்சியை அங்கேயே வெட்டிட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து வர்ற துளிர் விடுற செடிகள் வந்து டக்குன்னு துளிர் விட ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்னா நம்ம இலைகளை மட்டும் அந்த இலைகள் உள்ள ஸ்டெம்பை மட்டும் வெட்டிட்டு வந்தோம் அப்படின்னா 2வது நம்ம கவாத்து அடித்தோம் அப்படின்னா இலைகள் வந்து அங்கே செடியில் வந்து வளர்ந்துருக்கும். அப்போ வந்து துளிர் விட்டது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும் நண்பர்களே. இதனால் நேரமும் வேஸ்ட் ஆகும், அதோட மல்பெரி செடியோட வளர்ச்சியும் தடைப்படுது. இந்த மாதிரி தடைகள் நீக்கிறது. அப்போ தடைகளை காலி பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், வளர்ச்சி வந்து உடனே மல்பெரி செடிக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து அடியொட்டி வெட்டிட்டோம் அப்படின்னா அடுத்து வர இலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வளர ஆரம்பிச்சிடும். இல்லை விட்டுட்டு நம்ம வந்து பட்டுப்புழுவை வந்து வளர்ப்புக்காண்டி கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வளர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம அந்த குச்சியெல்லாம் போய் 2வது கவாத்து எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம வெட்டி எறிகிற மாதிரி தான் வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1/2 அடியோ 1 அடியோ வந்து கண்டிப்பாக வளர்ந்துருக்கும். அந்த துளிர் விட்ட இலைகள் அனைத்துமே வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களே. அதனால் தோட்டத்தில் நம்ம வெட்டும்போது அடி ஒட்டி வெட்டிட்டோம், கவாத்து அடிக்கிற மாதிரி வெட்டிட்டு அங்கேயே வேஸ்ட்டான கிளைகளை வெட்டி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஷெட்டு கொண்டு வரும்போது ஷெட்லேயும் ரேக்லேயும் ரொம்ப வெயிட்டும் ஏறாது, நம்மளாலையும் எளிமையாக எடுத்து வைக்க முடியும். க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எளிதாகவும் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் தொழில் நுணுக்கங்கள் இருக்குது. இது அனைத்து பட்டு விவசாயிகளும் நுணுக்கத்துடன் செயல்பட வேண்டும்னு தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. வேறு இதில் சொல்ல வேண்டியதுக்கு வேறு எந்த ஒரு புதுவிதமான ஒரு விஷயங்கள் எதுவும் இல்லை. இன்னி நம்ம எடை கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா என்ன வெயிட்டில் இருக்குது, எவ்வளோ ரேட் போடுறாங்கன்ற எஸ்ஆர் எவ்வளோ இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வீடியோக்குள்ளே பட்டுப்புழு வளர்ப்பை பற்றி நிறையா பேசியிருக்கோம். நிறைய நண்பர்களும் சந்தேகங்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிட்டு தான் வந்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அபரிவிதமான வெற்றி அடைவதற்கு என்ன வேணும் அப்படின்னா வளர்ச்சி பாதையில் மேலே போகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு விலைவாசி தான் அதிகமாக வித்தாகணும். சரிங்களா? அந்த விலைவாசி ஏற்றங்கள் இருந்தால் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பட்டு விவசாயி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ நம்ம விவசாயியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டு வளர்ப்பை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி இந்த பட்டு வளர்ப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் நம்மக்கிட்ட வருது.
சில பேர் என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, பட்டுப்புழு வளர்க்குற விவசாயிக்கு தான் எளிமையான வேலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் முன்னாடி நடக்கக்கூடிய ப்ராசஸ் அதிகமாகவும் இருக்குது. அந்த பட்டு நூலை பிரிக்கக்கூடிய பின்னாடி நடக்கக்கூடிய ப்ராசஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இதற்கு இடைப்பட்டதில் நம்ம பட்டு விவசாயிகள் அடங்கியிருக்கோம் நண்பர்களே. ஸோ அதனால் நம்மளுடைய வாழ்வாதாரம் மிக மிக பட்டு தொழிலை மட்டும் நம்பியிருந்தால் பின்னடங்கி தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ இருக்க சூழ்நிலையில் இனி காலங்கள் மாறி விலைவாசி ஏற்றங்கள் அடையும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் பட்டு வளர்ப்பு துறைக்கு, விவசாயிகளுக்கும் சரி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.